ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம அதர்வா நடிப்பில் வெளிவந்திருக்கூடிய இதயம் முரளி இந்த படத்துடைய முழு கதை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோ இதயம் படத்தில் வர முரளி மாதிரி அவன் காதலை சொல்ல பயங்கரமாக பயப்படக்கூடியவன். அப்படிப்பட்ட நம்ம ஹீரோ அவன் ஸ்கூல் டேஸில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். ஆனால் அவனால் அவன் காதலை வெளிப்படுத்தவே முடியல. அதே மாதிரி அவன் காலேஜ் டேஸ்லேயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அப்பயும் அவனுக்கு அவனுடைய காதலை சொல்ல அவனுக்கு தைரியம் இல்லை. இப்படி தன்னுடைய காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வாழ்க்கை முழுக்க பயந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கடைசியில் அவனுடைய காதலை அவன் நேசிக்கூடிய பொண்ணுகிட்ட சொன்னானா, இல்ல கடைசி வரைக்குமே இதயம் படம் முரளி மாதிரி தன்னுடைய காதலை சொல்லாமலே போயிட்டானா? இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த இதயம் முரளி. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறது முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸோட அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் ஃபிளைட்ல வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு இருக்க அதே ஃபிளைட்ல ஃபஹத் ஃபாசில சந்திக்கிறான். ஹீரோவும் ஃபஹத் ஃபாசிலும் ஒன்னா தான் அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் இந்தியா நோக்கி டிராவல் பண்ணி வராங்க. இவங்க டிராவலுக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸா வராங்க. அப்போதான் நம்ம ஹீரோ தன்னுடைய சின்ன வயசுல இருந்து இவன் லைஃப்ல என்னென்னலாம் நடந்துச்சோ இவனுடைய காதல் கதையை ஃபஹத் ஃபாசில் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் 1990s காலகட்டத்தில் திருச்சியில் இருக்க ஒரு சின்ன வீட்டில் தன்னுடைய மாமாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கவன் தான் நம்ம படத்தோட ஹீரோவான இதயா. இவனுடைய மாமா கேரக்டர்ல நம்ம நட்டி தான் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அவங்கலாம் எப்போவும் இறந்துட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே இவனுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்கிறது இவனுடைய மாமா நட்டி மட்டும் தான். அண்ட் இவனுக்கு ஸ்கூல் டேஸ்ல இருந்தே 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எப்பவும் நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுத்திட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸோட டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டிவியில ஒரு ரொமான்டிக் சாங் ஓடிட்டு இருக்கு. அந்த சாங்கை பார்த்துட்டு இருக்கும்போது டேய் ஹீரோ ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நம்ம ஹீரோ ஆச்சரியத்தோட கேட்க, டேய் அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்கிறாங்கடா, ஐயோ கிஸ் பண்ணிட்டா குழந்தை பிறந்துருமே அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஷாக் கொடுக்க, எது கிஸ் பண்ணாலே குழந்தை பிறந்துருமா? ஆமாண்டா நம்மளுடைய சீனியர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட் சொல்ல, ஓ இப்போ கிஸ் பண்ணா குழந்தை பிறந்துருமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்னா ஒரே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா கீதா மேம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. பொதுவாகவே பசங்களுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லவ் கிரஷ் எல்லாமே முதல்ல டீச்சர் கிட்ட தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ இதயாக்கும் அவனுடைய இங்கிலீஷ் மிஸ் ஆன கீதா மேம் மேல இவனுக்கு அதீத அன்பு. ஒரு நாள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல ஸ்டேஜ் ஏறினதுமே நம்ம ஹீரோ பயந்து போய் அவனால பேசவே முடியல. அப்ப சைட்ல இருந்து கீதா மேம் தான் அவனுக்கு தைரியம் கொடுத்து, இதயா உன்னால முடியும், நான் சொல்றது அப்படியே சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்து அவனை ஸ்டேஜ்ல அழகா பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருப்பாங்க. அவனுக்குள்ள இருந்த பயத்தையும் அந்த இங்கிலீஷ் மேம் தான் போக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் மேம், ஏய் உதயா நீ சூப்பரா டயலாக் பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கை கொடுத்து கன்னத்துல முத்தமும் கொடுத்துட்டு போக, அவ்வளவுதாங்க இந்த முத்த விஷயம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, அவ்வளவுதான் போச்சு போ, மிஸ் உனக்கு முத்தம் கொடுத்துறாங்களே கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அது காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, அப்போத்துல இருந்து இவன் பயப்பட ஆரம்பிச்சிடான். அதுக்கப்புறம் டெய்லி மிஸ்ஸை செக் பண்றது இப்படியே போயிட்டு இருக்க. நடுவில் ஆனுவல் லீவ், அந்த ஆனுவல் லீவ் முடிஞ்சு ரிட்டர்ன் பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு வர கீதா மேமும் ஸ்கூலுக்கு வராங்க. ஆனா இந்த முறை அவங்க பிரெக்னென்ட் ஆகி வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் தான் தான்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். அப்போத்துல இருந்து இவன் இங்கிலீஷ் மேம பயங்கரமா கேர் எடுத்து பாத்துக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நைட் ஜோனு மழை, இங்கிலீஷ் மிஸ் அவங்க வீட்டுல தனியா வேற இருக்காங்க. இதை தெரிஞ்சுட்டு நம்ம இதயா உடனே தான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு நேரா இங்கிலீஷ் மிஸ் வீட்டுக்கிட்ட போனான். அங்க போனா வீட்டுக்குள்ள அவங்க மிஸ் பிரசவ வழியில கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போன் பண்ணா யாருமே எடுக்க மாட்டாங்க. உடனே இவனும் என் ஃப்ரெண்ட்ஸும் உள்ள போயிட்டு அந்த மிஸ்ஸை போய் காப்பாத்த அவங்க உடனே ஆட்டோவை கூட்டு வர சொல்ல, இதையாவும் கூட ஓடி போயிட்டு ஒரு ஆட்டோவை கூட்டு வந்து பிரசவ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க மிஸ்ஸை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து சேர்க்கிறான். அப்படி அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து சேர்த்ததும் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த ஃபார்ம்ல ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோ தான் டிக் அடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்புறான். அதுக்கப்புறம் ஆட்டோக்காரர் வந்து, டேய் பசங்களா அதான் உங்க மிஸ்ஸை கூட்டு வந்து சேர்த்துட்டீங்களே, அவங்க வீட்டுல சொல்லியாச்சு, அவங்களும் வரன்னு சொல்லிட்டாங்க, வா நம்ம போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் உள்ள மிஸ்ஸுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி ஃபீலிங்கோட பார்க்க, எல்லா பசங்களுக்கும் அவங்களுடைய ஆரம்ப காதல் இந்த மாதிரி டீச்சர் கிட்ட இருந்தா வந்திருக்கும், உன்னுடைய ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது, சரி வா போவோம் அப்படின்ற மாதிரி ஆட்டோக்காரன இவங்களை கூட்டு போக, இப்படி உன்னுடைய ஸ்கூல் டைம் டீச்சர் லவ் பத்தி இப்ப இவங்க கூட ஃபிளைட்ல வந்துட்டு இருக்க ஃபகத் கிட்ட சொல்ல, டேய் ஸ்கூல் டேஸ் காதல்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும், நான் 10 வயசுலயே டீச்சருக்கு ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி கையெழுத்து போட்டுருக்க பாத்தியா, பலே ஆல்ராடி, ஆனா இந்த கதையில டீச்சரோட ஹஸ்பண்ட் எங்க தான் போயிருந்தான் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீச்சரோட ஹஸ்பண்ட் கரியர் தான் முக்கியன்ற மாதிரி ஃபாரின்ல போய் வேலை பார்த்து வந்திருக்கான், சரியான முட்டாளா வந்திருக்கான், கர்ப்பிணி பொண்ணை வீட்டுல விட்டுட்டு அப்படி என்ன வேலை அவனுக்கு, சரி ஓகே ஸ்கூல் கதை இப்படி முடிஞ்சு போச்சு. அடுத்ததான் நம்ம ஹீரோ அவனுடைய டீனேஜ் வயசு லவ் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே திரும்ப ஃபிளாஷ்பேக் 2004 அந்த காலகட்டத்திலயும் நம்ம ஹீரோ கூட சைல்ட்ஹுட்ல இருந்தே அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தன் ரக்ஷன் இன்னொருத்தன் டிராவிட், 2 பேரும் வளர்ந்துட்டானுங்க. ஹீரோ கூட ஸ்கூல் டேஸ்ல இணை பிரியாத தோழர்கள்னா அது இவனுக்கு 2 பேர் தான். ஆனா
டெய்லி நம்ம ஹீரோ ஈவினிங் 5 மணி ஆனா ஈவினிங்லேயே கழட்டி விட்டு ஜூஜுன்னு இன்னொரு பையன் கூட கிளம்பி போயிடுறான். அந்த ஜூஜி கேரக்டர்ல யார் நடிச்சிருக்காருன்னா நம்ம பரிதாபங்கள் சுதாகர் அவர் தான் நடிச்சிருக்காரு. இந்த சுதாகர் ஆக்சுவலா இவங்க கூட ஸ்கூல்ல படிக்கல, அதுக்கு பதிலாக இவரு பாலிடெக்னிக் படிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதுமே இந்த சுதாகர் கூட கிளம்பி எங்கேயோ கிளம்பி போறான். இது இவன் கூடவே இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவன் 5 மணி ஆனா நம்மளை கழட்டி விட்டு போறான், ஒரு நாள் இதை நம்ம கண்டே பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போனா தலைவன் எங்க வந்திருக்கானா டென்னிஸ் விளையாடுறதுக்காக டென்னிஸ் கோர்ட் வந்திருக்கான். எதுக்காகனா இந்த டென்னிஸ் கோர்ட்ல தான் சாம்னு ஒரு பொண்ணு விளையாட வராங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் ரெகுலரா நம்ம ஹீரோ சுதாகர் கூட கிளம்பி இந்த டென்னிஸ் கோர்ட்க்கு வந்துடுறான். ரொம்ப நாளாவே நம்ம ஹீரோ சாம தூரந்தே பார்த்து லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த சாம் கேரக்டர்ல நம்ம பிரீத்தி முகுந்தன் தான் நடிச்சிருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை கண்டுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாம டெய்லி அவங்கள பார்க்கறதுக்காகவே டென்னிஸ் கோர்ட் போறது, அதுக்கப்புறம் டியூஷன் சென்டர், இப்படி நம்ம ஹீரோ சாம பார்க்கணுன்றதுக்காகவே தான் டெய்லி ஸ்கூல் முடிஞ்சதும் 5 மணிக்கு அப்புறம் டென்னிஸ் கோர்ட் டியூஷன் சுதாகர் கூட சுத்திட்டு இருக்க. இதை இவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன 2 பேருக்கும் தெரிய வர அவனுங்களும் நம்ம ஹீரோ கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. டேய் ஸ்கூல்ல தான் நீ லவ் சொல்றதுக்கே பயப்படுவ, இப்போயாச்சும் அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோக்கு தைரியம் கொடுக்க, சரி ஓகே சரியான டைம் வரும்போது நானே கண்டிப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டெய்லி டென்னிஸ் கோர்ட் டியூஷன் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க. ஒரு நாள் டியூஷன் சென்டர்ல சாமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து நாளைக்கு எனக்கு பர்த்டே, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா என் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ண. அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோ அன்னைக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். ஸ்பெஷலா நம்மள இன்வைட் பண்ணிருக்கானா, கண்டிப்பா அவளுக்கும் தன்னை பிடிக்கும் போல இருக்கு. ஸோ அதுக்காக இந்த முறை பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவன் என்னென்னலாம் சாம் கிட்ட சொல்லணும்னு நினைச்சானோ அது மொத்தமும் ஒரு சிடியில் ரெக்கார்ட் பண்ணி அதே கிஃப்டா எடுத்துட்டு சாமோடைய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறான். அங்க போனதும் இங்க தாங்க கதையிலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். கரெக்டா கேக் கட்டிங் அப்போ சாம் வந்து கேக் கட் பண்ணுவான்னு பார்த்தா 2 பேர் வராங்க. என்னன்னு பார்த்தா சாம் ஆக்சுவலா ஒரு ஆள் கிடையாது, ட்வின்ஸ். இதுல ஒருத்தி பேர் சமந்தா, இன்னொருத்தங்க பேர் சம்யுக்தா. 2 பேரும் அச்சசல் ஒரே மாதிரி இருக்காங்க. இதுல டென்னிஸ் கோர்ட்ல டென்னிஸ் விளையாட வந்தது சம்யுக்தா, டியூஷன் சென்டருக்கு போனது சமந்தா. ஆனா நம்ம ஹீரோ 2 பேரும் ஒரு ஆள் நினைச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ இந்த பர்த்டே பார்ட்டில வந்து 2 பேர் ட்வின்ஸ் தெரிஞ்சதும் இவன் லவ் பண்ண சாம் யாருன்னு சொல்லிட்டு இவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. இதுக்கிடையில சாமும் சம்யுக்தாவும் ஒவ்வொரு நாள் மாத்தி மாத்தி டியூஷன் சென்டர் டென்னிஸ் கோர்ட்னு மாத்தி போயிருக்காங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல லவ்ல எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன் இருக்கும். ஆனா தான் லவ் பண்ண பொண்ணு யாருன்றதே தெரியாத கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால அந்த பர்த்டே பார்ட்டியோட அவனுடைய அந்த லவ்வும் அங்கேயே முறிஞ்சு போயிடுது. அப்படியே சோகமா கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். இப்படி இந்த சோக கதையை கேட்டுட்டு இருக்க ஃபஹத் ஃபாசில், என்னப்பா உன் காதல் கதையில இருக்க ட்விஸ்ட் கொரியன் படத்துல கூட பார்த்தது இல்லையே, சரி விடு, அதுக்கப்புறம் உன் லைஃப்ல பொண்ணுங்களே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக்ல போறான். இந்த ஃபிளாஷ்பேக்ல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு 2011 டைம்ல நம்ம ஹீரோ அவன் மாமா கூடவே இருக்க 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் கிளம்பி திருச்சியை விட்டு சென்னை வந்து செட்டில் ஆயிருக்காங்க. சென்னைக்கு வந்ததுமே இவங்க மாமா டிடிவின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. 2011 வேர்ல்ட் கப் இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்ச் பார்க்க ஸ்டேடியம் தான் போக முடியல. ஸோ அதனால இவரோட வீட்டு மாடியிலேயே ஸ்கிரீனை கட்டி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் சந்தோஷமா மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஏரியா கவுன்சிலர் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்காம எப்படி நீங்க இங்க வந்து ஸ்கிரீன் கட்டி மேட்ச் போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனை பண்ண, எங்க இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள தட்டி கேட்க, அவ்வளவுதாங்க அந்த இடத்துல ஹீரோ வெர்சஸ் கவுன்சிலர் ஆளுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபைட். அந்த ஃபைட்டோட முடிவுல நம்ம ஹீரோ கண்ணில் லைட்டா நெருப்பு போட்டுடுது. உடனே ஹீரோ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்கறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா உங்க கண்ணை திறக்க ட்ரை பண்ணுங்க, நான் உங்களுக்கு மருந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பா சரியாயிடும், எரிச்சல் குறைஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பாசமான குரலோட பேசிக்கிட்டே ஹீரோவுடைய கண்ணை சரிப்படுத்துறாங்க. ஹீரோவும் தன்னுடைய கண்ணை அப்படியே திறந்து பார்க்க அப்பயும் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது கைடு லோகர். இந்த படத்துல மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா வந்திருக்காங்க. இவங்க தான் இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோயின். அவ்வளவுதாங்க ஹாஸ்பிட்டல்ல கைடுவை பார்த்ததுமே நம்ம ஹீரோ லவ்ல விழுந்துறான். அதுக்கப்புறம் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோனுடைய சீனியர் ஃப்ரெண்டையும் பார்க்கறான். அந்த சீனியர் ஃப்ரெண்ட் கேரக்டர் யார் நடிச்சிருக்காருன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் தமன். தமனை பார்த்ததும் ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி. யோ தமனா, நீங்க என்ன பண்ற? சின்ன வயசுல முத்தம் கொடுத்தாலே குழந்தை பிறந்துன்ற மாதிரி எங்களை நம்ப வச்சு ஏமாத்தின, ஆனா நீ இப்போ டாக்டர் ஆயிட்ட. டே இதையா, அதெல்லாம் அந்த காலம், சரி ஓகே, இங்கடா ஹாஸ்பிட்டல் பக்கம்லாம் வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஒன்னில்னா ஒரு சின்ன பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ தமன் கூட பேசிட்டே கைடுவை பார்க்க, கைடு பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணுடைய பேர் லேடோ. லேடோவும் தமனும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தமன் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு லேடோ அண்ட் கைடு கிட்ட 2 பேர்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இவன் தான் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி, நானும் லேடோவும் லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி அதையும் நம்ம ஹீரோ கிட்ட தமன் சொல்ல, ஓ ஓகே இப்படி இவங்க எல்லாருமே ஒரு கேங்கா ஃபார்ம் ஆகி ஃப்ரெண்ட்ஸா வராங்க. அவ்வளவுதாங்க இவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பியா சந்தோஷமா கேங்கா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயின் கைடு மேல லவ், ஆனா ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அவனுடைய லவ் சொல்றதுக்கே அவன் ரொம்ப பயப்படுறான். இவனால அவனோட லவ் வெளிப்படுத்தவே முடியல. இப்படியே போயிட்டு இருக்க ஹீரோயினுக்கு கான்வெகேஷன்லாம் முடிஞ்சு டிகிரியும் வாங்கிறாங்க, டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கியாச்சு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க சென்னையை காலி பண்ணிட்டு திரும்ப அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறாங்க. அவங்களை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க அப்பா வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு நம்ம ஹீரோயின் தன்னுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போறாங்க. அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸா, இங்க பாடுறா, லவ் சொல்றதுக்கு ஏத்த லொகேஷன்னா அது இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் தான், எப்படியாச்சு உன் காதலி போறதுக்கு முன்னாடி
அவகிட்ட காதல சொல்லிடு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்றி விட்டு அனுப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி எப்படியாவது தன்னுடைய காதலை சொல்லலாம் சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. ஏதோ ஒன்று அவனை தடுக்குது. ஒரு பக்கம் ஹீரோனும் இவன் தான் கிட்ட எதையோ சொல்ல வரான் ஆனா சொல்ல மாட்டேனானே அப்படின்ற மாதிரி அவங்களும் ஏக்கத்தோடவே பாக்குறாங்க. ஆனா ஹீரோவால கடைசி வரைக்கும் ஹீரோயின் கண்ணை பார்த்து அவனுடைய காதல சொல்லவே முடியல. இந்த டிராமா அத்தனையுமே அதே ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க சின்ன ஜெயந்த் பார்த்துட்டு இருக்காரு. அவர் நம்ம ஹீரோ பார்த்ததும் உன்னை பார்த்ததும் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துட்டான்ப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து பேசிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட காதல் சொல்லுவானான்னு சொல்லிட்டு அவரும் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப டைமிங்ல இதயம் படத்துல இருந்து ஒரு அழகான சாங்கும் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இதயம் முரளி மாதிரி இல்லாம எப்படியாச்சும் காதல சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி சின்ன ஜெயந்தும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ ட்ரெயின் மூவ் ஆகிற வரைக்கும் ஹீரோனையே பார்த்துட்டு அவனால அவனுடைய காதல சொல்ல தைரியமே இல்லாம அப்படியே மிஸ் பண்ணிடுறான். உடனே சின்ன ஜெயந்த் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து வாழ்க்கையில இந்த மாதிரி வாய்ப்புகள் ஒரு முறை தான் வரும். ஆனா நீ அதை தவறு விட்ட. ஆனா ஒரு விஷயம் தம்பி, என் ஃப்ரெண்டோட லைஃப்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது அப்படியே இப்போ கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன். அதாவது இவர் இதயம் படத்துல வந்த முரளியை பத்தி தான் சொல்லிட்டு போறாரு. அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோவால தன்னுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமலே போயிடுது. இப்படி இந்த லவ் ஸ்டோரியை பக்கத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா நீ சரி ஓகே உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நெருக்கமா பழகுறவங்க கிட்ட காதல சொல்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கும். சரி ஓகே அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறமும் என் லைஃப்ல ஒரு லவ் வந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி திரும்ப நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக். அந்த ஃபிளாஷ்பேக்ல அப்படியே பல வருடங்கள் கழிச்சு 2019 ஹீரோவுடைய மாமா அவர் ஆசைப்பட்டபடியே அவருடைய டிடிவி சேனலை ஒரு பெரிய நேஷனல் சேனலாவே மாத்திருக்காரு. அந்த சேனல் தான் நம்ம ஹீரோ இப்ப பாத்துக்கிறோம். இப்படி கெரியர்ல நம்ம ஹீரோ ஃபோக்கஸ்ல இருக்கும்போது தான் இவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான தமன் இருக்கார்ல அவர் கால் பண்ணி மதுரையில் தனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ உங்களுக்கு லேடோ கூட இருந்த லவ் எஸ் அது பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே செட் ஆகல. சரி ஓகே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு மதுரைக்கு வந்துடுறா அப்படின்ற மாதிரி தமன் கால் பண்ணி கூப்பிட நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கிளம்பி மதுரை ஏர்போர்ட்ல வந்து இறங்குறாரு. அப்படி மதுரை ஏர்போர்ட் போனதும் ஹீரோவை பிக் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு தன்னுடைய கார்ல ஏற்றி கூட்டு போகும்போதான் அந்த காரோடைய பின் சீட்ல ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவுடைய ஸ்கூல் டேஸ் லவரான சாம். அதே பொண்ணு தான். அவளை பார்த்ததுமே இன்னமும் நம்ம ஹீரோக்கு அதே கன்ஃபியூஷன். ஆனா இந்த முறை சாம் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஹே நீ இதே தானே? ஆமா நீ சாமா சம்யுக்தாவா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கன்ஃபியூஷனோட கேட்க நான் சமதா தான். என் சிஸ்டர் சம்யுக்தாக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிட்டா. ஓ சூப்பர் சூப்பர். இப்போ நீ என்ன பண்றன்ற மாதிரி ஹீரோ கேட்க நான் நாசால சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சாம் சொன்னதும் அவ்வளவுதாங்க ஹீரோக்கு பயங்கர ஆச்சரியம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆஹா டியூஷன் சென்டர்ல விட்டது இப்போ திரும்ப தொடரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தோடவே சாம் கூட டிராவல் பண்ணி போக கல்யாண மாப்பிள்ள தமன் இருக்கார்ல அவர் நம்ம ஹீரோ கால் பண்ணி டேய் என்னோட எக்ஸ் லேடோ இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக வந்துட்டு இருக்காடா எப்படியாச்சும் அவளை சமாளி அப்படின்ற மாதிரி ஹீரோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண ஹீரோவும் லேடோவை கூப்பிட்டு வந்து இங்க பாருமா உங்க லவ் தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல இப்போ வந்து பிரச்சனை பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளோ எடுத்து சொல்றாரு. ஆனால் லேடோ கேட்குற மாதிரி இல்லை. அன்னைக்கு நைட் தமன் கிட்ட வந்து தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்து நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி லேடோ ஃபீல் பண்ணி பேச அந்த இடத்துல தமன் இங்க பாரு லேடோ நம்ம லவ்வர்ஸாக இருக்கும்போது சண்டை தான் போட்டுட்டு இருக்கோம். அது செட் ஆகலாம் தான் பிரேக்கப் ஆயிருக்கு. நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போற துளசின்ற அந்த பொண்ணு பல கனவுகளோடு இருக்கா. ரெண்டு குடும்பமும் அப்படிதான் சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நீ சொல்லு நாளைக்கு இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டு உன் கூட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இந்த ரெண்டு குடும்பம் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்ற மாதிரி இவன் பயங்கர ஃபீலிங்கோட பேச அந்த எமோஷனை லேடோவும் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் பிரச்சனை பண்ற பிளானை கைவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் நல்லபடியா கல்யாணமும் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட் சாம் யாருக்கும் தெரியாம பானிபூரி சாப்பிட போகணும்னு சொல்லிட்டு திருச்சி வரைக்கும் போறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ நானும் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்ணி அவங்களுடைய சொந்த ஊரான திருச்சிக்கு வந்து சைல்ட்ஹுட் டேஸ்ல இவங்க சாப்பிட்ட அதே பானிபூரி கடையில் போயிட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு இவங்க போன அதே டியூஷன் சென்டருக்கும் போய் பார்க்குறாங்க. ஸோ இப்படி இவங்களுடைய பழைய மெமரிஸ்குள்ளெல்லாம் போக என்னமோ நம்ம ஹீரோக்கு சாம் மேல இருந்த அந்த காதல் மட்டும் போல அதை எப்படியாவது சாம் கூட இருக்கும்போது எக்ஸ்பிரஸ் பண்ணின்னு பார்க்குறான். ஆனால் சாம் வந்து நாளைக்கு நான் யூஎஸ் போகிறேன் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும் தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சரி ஓகே நாளைக்கு எப்படியும் யூஎஸ் போகிறதுக்கு சென்னை ஏர்போர்ட் வருவாங்கல்ல அங்கே வச்சு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிளான் பண்ணிட்டு ரிட்டன் ஊருக்கு வந்துடுறான். அப்படி ஊருக்கு வந்ததும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாம் ஃப்ளைட் ஏற போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஏர்போர்ட் போயிட்டு சாம் கிட்ட தன்னுடைய காதலை சொல்லலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த நேரம் பார்த்து ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் அவனுங்களை பற்றி ஹீரோடைய சேனலில் ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ண சொல்லி சில ரவுடிங்களை விட்டு நம்ம ஹீரோ அடிக்க அனுப்பியிருக்காங்க. இருக்கிற அவசரம் தெரியாமல் இவனுங்க வேற ஃபைட்னு வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ரவுடி சிக்னல் அடிச்சு பறக்க விட அவனுக்கு பின்னாடியே துரத்திட்டு வரானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த வழியா சிஎஸ்கே பஸ் ஒன்று போகுது. அந்த பஸ்ல ஏறிக்கிறாரு. பின்னாடி இந்த ரவுடிஸும் ஏறிக்கிறானுங்க. அந்த பஸ்லயே அந்த ரவுடிஸ் வெர்சஸ் நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஃபைட். ஆக்சுவலா அந்த சிஎஸ்கே பஸ் ஏர்போர்ட் போய் பிளேயர்ஸ் பிக் பண்றதுக்காக தான் போறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ அந்த பஸ்ல டிராவல் பண்றாரு. ஆனா அந்த பஸ்ல ஏறின ரவுடிஸ் நம்ம ஹீரோவை போட்டு பொழக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துறான். இப்படி நம்ம ஹீரோ ஏர்போர்ட் போக முடியாம அந்த பஸ்லயே மயங்கி விழுந்து கிடக்க அதே டைமிங்ல இந்த பக்கம் ஹீரோயின் சாம் யூஎஸ்ஏ போற ஃபிளைட்டையும் பிடிச்சாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அரை மயக்கத்துல இருக்கும்போது அவன் கண்ணு முன்னாடி வானத்துல இவனுடைய காதலி சாம் பறந்து போறா. அவ்வளவுதான். இந்த முறையும் அவனால காதல் சொல்ல முடியல. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. தன்னுடைய காதலை சொல்லவே பயந்து நடுங்கிட்டு இருக்க நம்ம இதய முரளி படம் முடியறதுக்குள்ளேயாச்சு தன்னுடைய காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணானா இல்லையான்றத ரொம்ப சுவாரஸ்யமா செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க.
இன்டர்வலுக்கு அப்புறம் என்னுடைய சோக கதை கேட்டுட்டு இருக்க ஃபகத் ஃபாசிலா, ஏண்டா உன்னால கடைசி வரைக்கும் உன்னுடைய காதலை சொல்லவே முடியலையா, அவ்வளவுதான்டா, நீ கடைசி வரைக்கும் மொட்டை பையனாவே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோவா, இப்போ அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்குமே, எதுக்காக நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னுடைய கல்யாணத்துக்காக தான். எது கல்யாணமா, இதனடா புது கதையா இருக்கு. ஆமாம், அந்த கதையை தெரிஞ்சுக்கணும்னா திரும்ப நீங்கள் ஃப்ளாஷ்பேக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் காதலிச்ச பொண்ணுங்கிட்ட கடைசி வரைக்கும் தன்னுடைய காதலை சொல்ல முடியாமல் ஒரு மாதிரி உடஞ்சு போயிருக்க நம்ம ஹீரோக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவருடைய மாமா ஹீரோ வற்புறுத்தி, டேய் நான் தான் கல்யாணம் பண்ணிக்காம 30 வருஷமா உன் கூடவே உனக்காக வாழ்ந்துட்டேன், நீயும் என்ன மாதிரி ஆகிடவே கூடாது, ஸோ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி இவர் ஹீரோ கிட்ட எமோஷனோட கேட்க, சரி ஓகே மாமாவுடைய சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒத்துக்கிறான். அப்படி அந்த அரேஞ்ச் மேரேஜில் இவனுக்காக இவங்க மாமா பார்த்து வச்சிருக்க பொண்ணு தான் அதித்தி. அந்த கேரக்டர்ல நம்ம மாளவிகா மேனன் தான் நடிச்சிருக்காங்க. என்கேஜ்மெண்ட்லாம் நல்லபடியா முடியுது. இன்னும் ஒரு வாரத்துல இதயம் முரளிக்கும் அதிதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் தான் ஒரு நாள் தற்செயலா நம்ம ஹீரோ ஒரு மால்ல வச்சு இவனுடைய பழைய காதலியான கைடுவை சந்திக்கிறான். அவ்வளவுதான், அவங்கள பார்த்ததும் அப்படியே நம்ம ஹீரோ ஃப்ரீஸ் ஆகி நிற்க, கைடுவும் நம்ம ஹீரோவை பார்த்து, ஹே இதயா எப்படா இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்போ டெல்லி எய்ம்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆமா நீ எப்படி இருக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, சே நான் தான் அவங்க கூட எல்லாம் டச்ல இல்ல, அந்த டைம்ல நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல அப்படின்ட்டு மாதிரிலாம் அந்த பழைய மெமரிஸ் எல்லாம் கைடு பேசிட்டு அங்கிருந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட வந்து, டே இதயா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், இது ரொம்ப நாளா எனக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த தருணத்துல கைடு சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருக்கும்போது இவங்க நம்ம இதயா மேல பயங்கர லவ்ல இருந்திருக்காங்க. அந்த லவ்வை சொல்ல அவங்களுக்கும் தைரியம் இல்லாம இருந்திருக்கு. கடைசி ரயில்வே ஸ்டேஷன்ல கூட எப்படியாச்சும் ஹீரோ கிட்ட அந்த லவ் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பாவம் அவங்களாலையும் அந்த பயத்தை விட்டு லவ்வை சொல்ல தைரியமே இல்லாம விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த வலி இன்னமும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து, நான் அந்த டைம்ல உன் மேல அவ்வளோ லவ்ல இருந்தேன்னு சொல்லிட்டு தன்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண, அதுக்கப்புறம் தான் அவங்க ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. இங்க பாரு இதயா, இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் உங்ககிட்ட இந்த லவ் சொன்னது மூலியமா நீ என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காத, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கு, ஒரு நல்ல ஃபேமிலி, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த காதல் இப்போ உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் ஹாப்பியாவே ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த தருணத்துல தான் நம்ம ஹீரோ, சே அப்பவே ரயில்வே ஸ்டேஷன்ல தன்னுடைய காதலை இவங்க கிட்ட சொல்லியிருந்தா லைஃபே மாறி இருக்கும், ஆனா சொல்ல தயக்கப்பட்டு பயப்பட்டு சொல்லாமலே விட்டுட்டோம். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். ஆனா அதுக்கு முன்னாடி அமெரிக்கா கிளம்பி போன தன்னுடைய ஸ்கூல் டேஸ் லவரான சாம் கிட்ட காதலை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ முடிவு பண்றான். தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் நான் சாம் கிட்ட எனக்குள்ள இருக்க அந்த லவ் சொல்லி ஆகணும் அப்படின்ற சொல்ல, இதை கேட்டதும் ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க, டேய் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னடா பேசிட்டு இருக்க, அப்படியே நீ அமெரிக்காவுக்கு போயிட்டு சாம் கிட்ட பேச போனாலும் என்னன்னு சொல்லுவேன், நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுவியா இல்ல காதலிச்சன்னு சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, காதலிச்சன்னு தான் சொல்லுவேன், என்னுடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், அப்போதான் என்னால மீதி இருக்க இந்த லைஃப்ல நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனோட கேட்க, சரி ஓகே ஹீரோடைய மாமா கிட்ட இந்த மாதிரி பேச்சுலர் பார்ட்டி நாங்க போயிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயிருக்கான். அப்படி அமெரிக்காவுக்கு போனதும் நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்க சாம போய் மீட் பண்ண, சாம் நம்ம ஹீரோவை பார்த்ததும், டேய் இதையா நீங்க இங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக இங்க வந்தேன், அப்படியே நாசாவையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன், அடுத்த 4 days இங்க தான் இருப்பேன். அப்படியா சூப்பர், ரொம்ப நாள் கழிச்சு தெரிஞ்ச முகமான உன்னை பார்த்துருக்கேன், அப்படியே மதுரைக்கே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், சரி அடுத்த 4 days நாம இந்த ஊரை சுத்தி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சாம் கூப்பிட, அவ்வளவுதான் ஹீரோ பயங்கர ஹாப்பி. அடுத்த அந்த 4 days நம்ம ஹீரோ சாம் கூட சந்தோஷமா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். ஊர்ல இருந்து என்னுடைய மாமா ஒரு பக்கம் கால் பண்ணிட்டே இருக்காரு. 4 days முடிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட, டேய் எப்பதான்டா வந்த வேலை முடிப்ப, அவகிட்ட நீ லவ் பண்ண விஷயத்த சொல்லிட்டு கிளம்பலாம்டா அப்படின்ற மாதிரி எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ தயக்கத்தோடவே வீட்டுல உட்காந்துருக்கான். இது எதுவும் தெரியாத ஹீரோயின் சாம் தன்னுடைய ட்வின் சிஸ்டரான சமீக்தா கிட்ட ஹீரோவை பத்தி சொல்லி, டியூஷன் டேஸ்ல இருந்து இதையாவை பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு முறை மதுரையில மீட் பண்ணோம், இப்போ இங்க நியூயார்க்ல இப்படி ஒரே பர்சன் திரும்ப திரும்ப தான் லைஃப்ல வராங்கன்னா அவங்க கூட லைஃப் லாங் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, ஸோ அதனால அவங்ககிட்ட நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சமந்தா அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக நேரா கிளம்பி ஹீரோ ஸ்டே பண்ணிருக்க ரூமுக்கு வந்தா, ரூம்ல இவங்க ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டேய் இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன விளையாடிட்டு இருக்கியா, ஒழுங்கா அந்த பொண்ணு கிட்ட நீ லவ் பண்ணன்ற விஷயத்த சொல்லிட்டு உன்னுடைய கல்யாணத்துக்கும் இன்வைட் பண்ணிட்டு போலாம் வாடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்க, இதை வெளியில இருக்கக்கூடிய சமந்தா கேட்டுறாங்க. அவ்வளவுதாங்க ஹீரோ நேரா உள்ள வந்து கண் கலங்கிட்டு, நான் உன்னை ரொம்ப நம்பினடா, ஆனா நீ என்ன போய் சொல்லி ஏமாத்திட்ட, ஏதோ பிசினஸ் ட்ரிப் தனியா தான் வந்திருக்குன்னு சொன்னேன், ஆனா ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணி வந்திருக்க, ஊர்ல ஒரு பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டு இங்க என்கிட்ட காதல் சொல்ல வந்திருக்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் கோமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப, ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு ஹீரோனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். என் லைஃப்ல உன்ன மாதிரியான ஒரு கேரக்டர் நான் பார்க்கலடா, நீ எப்போ உன்னை பத்தி மட்டுமே தான் நினைக்கிற, தயவு செஞ்சு என் முகத்துல முடிச்சிடாத அப்படின்னு மாதிரி கோமா கத்திட்டு போயிடறாங்க. அவ்வளவுதான் அந்த ஹார்ட் பிரேக்கோட நம்ம ஹீரோ அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் சென்னை நோக்கி வந்துட்டு இருக்கான். இந்த டிராவல்ல தான் நம்ம ஹீரோ ஃபகத்தை மீட் பண்ணி இந்த கதையெல்லாம் சொல்ல, என்னடா உன் லவ் லைஃப்ல இவ்வளோ சிக்கல், சரி விடுப்பா தலையில என்ன எழுதிருக்கோ அப்படிதான் நடக்கும், ஊர்ல தான் உன் மாமா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்காங்களே, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபகத் அட்வைஸ் பண்ணி நம்ம ஹீரோவை கூட்டு போறாரு. அப்படியே ஏர்போர்ட் வந்து இறங்கினதும்
அதுக்கப்புறம் ஃபாத் ஃபாசில பிக்கப் பண்றதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா இங்க தாங்க கதையிலேயே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். சின்ன வயசு ஸ்கூல் கிரஷான இங்கிலீஷ் டீச்சர் கீதா மிஸ், அவங்க தான் ஃபகத்துடைய வைஃப். அவங்கள பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பயங்கர ஹாப்பியாறாங்க. நேரா அவங்க கிட்ட போயிட்டு, கீதா மேம் எங்களை ஞாபகம் இருக்கா, நான் தான் இதையான்னு சொன்னதும் அவ்வளவுதான். மிஸ்ஸுக்கும் இவங்களை பார்த்து பயங்கர ஹாப்பி. ஆனா அங்க இருக்க கீதா மேமோடைய ஹஸ்பண்டான ஃபகத் பார்த்துட்டு கடுப்பாகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கான்வர்சேஷன்ல கர்ப்பிணி பொண்ணு விட்டுட்டு அந்த ஹஸ்பண்ட் ஃபாரின்ல என்ன ஒட்டகம் வச்சுட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி பேசியிருப்பாரு. அப்புறம் தான் அவருக்கு புரிய வந்திருக்கு அவரே அவர் திட்டிருக்காருன்ட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோ தனக்கு கல்யாணம் ஆக போற விஷயம், இதுக்கு முன்னாடி அவன் பண்ண லவ், அது எல்லாத்தையுமே மிஸ் கிட்ட சொல்ல, ஐயோ அம்மா இவனோட காதல் கதையை கேட்டா காதல ரத்தம் வந்துடும், வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ஃபாத் ஃபாசில் மிஸ்ஸை கூட்டிட்டு அங்க வந்து வேக வேகமா கிளம்ப, நான் சார் அவ்வளவுதாரா என் கல்யாணத்துக்கு வந்து போங்க சார் அப்படின்ற மாதிரி கூப்பிட, அதெல்லாம் வேலைக்காக நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவர் கூட்டிட்டு போயிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துறாங்க. ஆனா மண்டபத்துக்கு வந்தோம் நம்ம ஹீரோடைய முகத்துல சிரிப்பு இல்ல. ஏன்னா அவன் இன்னமும் அவனுடைய அந்த பழைய காதலியான சாம் நினப்பாவே தான் இருக்கான். இப்படி மனசுல காதலை வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்றதுன்ற மாதிரி குழப்பத்தோடவே நேரா மண்டபத்துக்குள்ள வந்து தன்னுடைய மாமாவை தனியா கூப்பிட்டு, இந்த கல்யாணம் வேணாம் மாமா, எனக்கு நான் அமெரிக்காவுக்கு போனதே இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இந்த இடத்துல மாமா ஒரு மாதிரி எமோஷன் ஆயிராரு. என்னப்பா சொல்ற, சின்ன வயசுல இருந்து நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு பண்ணிருக்கேன், இப்போ இந்த கல்யாணமும் உனக்கு கேட்காம நான் பண்ணல, கொஞ்சம் நீ கல்யாணம் பண்ணிக்க இருக்கக்கூடிய அதித்தின்ற அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் எமோஷனோட பேசுறாரு. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸாகி உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்த மாமா, சரி ஓகேடா கவலைப்படாத, நடக்கிறத பாத்துருவோம், இந்த கல்யாணம் நின்னா நீ சந்தோஷமாயிடுவல, வரதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண எழுந்துறாரு. ஆனா மாமாவை தலகுனியை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, மாமா ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், நான் ஸ்டேஜுக்கு வரேன் போங்க அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பிடுறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஹீரோடைய கல்யாணம் நடக்க போகுது. ஆனா ஹீரோக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் இந்த கல்யாணத்தோட மொத்தமா புதைய போகுது. இந்த கல்யாணத்துல நம்ம ஹீரோக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்றதை அவங்க ஃப்ரெண்ட்ஸாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஹீரோக்காகவாச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. அவ்வளவுதான் போச்சு, எல்லாம் முடிய போகுதுன்னு நினைக்கும் போதுதான் அப்ப டைமிங்ல இல்லுமினாட்டி சாங்கோட ஒருத்தர் கார்ல வந்து இறங்குறாரு. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஃபகத் ஃபாசில். அவர் கூடவே கையோட சாமியும் கூட்டு வராரு. இவர் எப்படி மனசு மாதிரி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல ஏர்போர்ட்ல இருந்து அவசர அவசரமா தன் மனைவியை கூட்டிட்டு போகும்போது மனைவி கீதா ஃபகத்தை பார்த்து, நீங்க வீட்டுல இல்லாத சமயம் சின்ன வயசுல அந்த பையன் தான் என் உயிரை காப்பாத்தினான், நம்ம குழந்தையும் காப்பாத்தினான், ஆனா நீங்க அவனுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவங்க அடுத்தடுத்து இவருக்கு கில்ட் ஃபீலிங் வர அளவுக்கு எமோஷனோட பேச, ஓகே உனக்கு பெண்ண அவன் கல்யாணத்தை நிறுத்தி அவன் காதலோட சேர்த்து வைக்கணும், அவ்வளவுதானே, வா ஏறு போலாம் அப்படின்ற மாதிரி ஃபகத் தான் போயிட்டு சாம கூட்டு வந்திருக்காரு. அப்படி ஒரு சாம கூட்டிட்டு கல்யாணத்துக்குள்ள வரதை பார்த்துட்டு ஸ்டேஜ்ல இருக்க நம்ம ஹீரோவா என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போது. அப்ப டைமிங்ல ஃபகத் நேரா நம்ம ஹீரோடைய மாமாவை கூப்பிட்டு, உங்க மாப்பிளைக்கு நல்லது நடக்கும்ன்ற மாதிரி நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க, ஆனா அதுல அவனுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது, உங்களுக்காக தான் அந்த கல்யாணத்தை அவன் ஒத்துக்கிட்டு இருக்கான், இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது மாமா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறான், நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, கருமா தான் பண்ணி வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு பழைய சினிமா டைலாக் அடிக்க மாமா நட்டியும் ஹீரோடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அங்க ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேட்டு கல்யாண பொண்ணுகிட்டையும் மன்னிப்பு கேட்டு, இந்த கல்யாணம் நடந்தா நீயும் நல்லா இருக்க மாட்டே, என் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்க மாட்டாருமா, ஏன்னா அவனுடைய காதல் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னதும் அந்த கல்யாண பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்யாணத்தையே மொத்தமா நிறுத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்படி கல்யாண பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஃபகத் கூட்டிட்டு வந்த சாம கூட்டிட்டு நேரா நம்ம ஹீரோ முன்னாடி நிறுத்தி, இப்பவாவது உன் காதல சொல்றா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த டைமிங்ல நம்ம ஹீரோ, இவன் நான் காதலிச்ச சம்பந்தம் கிடையாது, இவ சமிக்தா, எஸ் ஃபகத் கூட்டிட்டு வந்தது ட்வின் சிஸ்டரான சமிக்தாவை, என்னடே கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு வெறும் 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கீங்க, இதுல எப்படி நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சமந்தாவை கூட்டு வருது, அதனால தான் ஆண்டிப்பட்டியில இருந்தா அவளோட ட்வின் சிஸ்டரான சமிக்தாவை கூட்டு வந்து நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. ஒரு வழியா நம்ம ஹீரோக்கு சமந்தாக்கும் சமிக்தாக்கும் வித்தியாசமும் தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாசால வேலை பார்த்துட்டு சமந்தா கிட்ட எப்படியாச்சும் உன்னுடைய காதல சொல்லி கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்ற மாதிரி இவன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் சொல்ல, கட் பண்ண அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு நாசால ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம சமந்தா தன்னுடைய ஃபேமிலி கூட வீடியோ கால்ல இருக்காங்க. அந்த வீடியோ கால்ல இப்பவாச்சு இதே முரளியோட காதலை ஏத்துக்குமா அப்படின்ற மாதிரி குடும்பமா சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இது வரைக்குமே நம்ம ஹீரோ இன்னும் ஹீரோ கிட்ட லவ் சொல்லவே இல்லை. இந்த கால் இன்னும் 30 செகண்ட்ல முடிய போகுது, அதுக்குள்ள வாச்சு அவனை என் கிட்ட லவ் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்க சமந்தா கேட்க, நம்ம ஹீரோவும் அந்த வீடியோ கால்ல இருக்க சமந்தா கிட்ட தன்னுடைய காதல சொல்றதுக்காக தயக்கத்தோட உட்காரான். வெறும் 3 வார்த்தை, அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வரவே மாட்டேங்குது. இன்னும் 3 செகண்ட் தான் இருக்கு, அதுக்குள்ளயாச்சும் சொல்லிடுறா அப்படின்ற மாதிரி கால்ல இருக்க சமந்தா ஏக்கத்தோட கேட்க, ஐ லவ்னு சொல்றான். அதுக்குள்ள கால் கட் ஆயிடுது. அவ்வளவுதான், கடைசி வரைக்குமே இவனால இவனுடைய காதலை சொல்லாமலே சமந்தாக்கு புரிய வச்சுட்டான்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த இதய முரளின்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களால நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பை பாய்.